Khushbu, why have you joined Congress? What made you to join Congress? ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காங்கிரஸ்ல வந்து சேர்ந்திருக்கேன். ஏதோ வந்து டெல்லியில் சொன்ன மாதிரி வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி ஹோம் கமிங் ஃபார் மீ. கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து மும்பையில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களை பார்த்து வளர்ந்தவன் நான். லேட் ராஜீவ் காந்தி அவர்களை பார்த்து வளர்ந்தவன் நான். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வேற கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த பேஜ் அடிபட்டிருந்தது. நான் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆஃப் லேட் ஸ்ரீ ராஜீவ் காந்தி சார் பற்றி பேசியிருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து நான் வந்து காங்கிரஸில் சேர போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் மை அதர் ஆப்ஷன்ஸ். அப்போ நான் வந்து வேற கட்சியில் சேர்ந்தேன். பட் இன்னைக்கு வந்து காங்கிரஸில் இருக்கும்போது ஐ நியூ பாதி வழியில் எங்கேயோ திசை மாறி போய் மறுபடியும் வந்து வீட்டுக்கு திரும்பின மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. And for me to choose Congress is definitely for my sensibilities. ஏன்னா நான் வந்து ரொம்ப செக்யுலர் இந்தியா இருக்கணும். நான் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தில் சேர்ந்தவர். என் ஜாதி மாறல. நான் நிறைய பேர் நம்புற மாதிரி I still continue to be a Muslim by birth and I continue to follow my religion. பட் அதே சமயத்தில் வந்து இட்ஸ் நாட் அபவுட் ரிலீஜன். எனக்கு வந்து என்னுடைய நாடு சொல்லும்போது ஒன்றா இருக்கணும். எந்த ஜாதி மதம் எந்த ஒரு வேற கலர் பூசிக்காம இந்த நாடு காப்பாற்றணும். அப்படி இருக்கும்போது அது காங்கிரஸால மட்டும் முடியும். ஐ டிட் நாட் அக்ரி ஒரு சாப்ரோனிசம் வேற கலர் பூசிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து 3 கலர். ஒன் இஸ் அந்த ட்ரை கலர் காங்கிரஸ் ஃபிளாக் இந்தியன் ஃபிளாக் சொல்லும்போது தட் ஆரஞ்ச் ஒயிட் அண்ட் க்ரீன் அதுதான் என்னுடைய கலர். அது மீறி வேற கலர் பூசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எதுக்க மாட்டேன். I will be standing by this. As an actress, beyond gathering crowd, beyond pulling the crowd, what is that you can add value to Congress? I've just joined. I've just joined 2 days back. 2 நாள் தான் ஆகுது. But all I can say is தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு முனையிலையும் உங்களுக்கு காங்கிரஸ் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் பார்ட்டி இது. We just need to generate it. And I will be working with them from the grassroots level. நானே வந்து grassroots level இருந்து ஒவ்வொருத்தரும் போய் தெருவா போய் சந்திச்சு பேசி காங்கிரஸ் வந்து இந்த நாடு எப்படி காப்பாற்ற முடியும், காங்கிரஸ் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வந்து எப்படி காப்பாற்ற முடியும் அதை சொல்லி we are going to generate the votes. We are going to generate people have to forget. நான் ஒரு நடிகை இங்கே இருக்கேன். ஆனால் நான் வந்து கீழே இறங்கி வேலை செய்யும் போது ஒரு காங்கிரஸ் பர்சனாக தான் வேலை செய்ய போறேன்னு தவிர ஒரு நடிகையாக வேலை செய்ய போறேன். Getting into politics is not, you try to pull in someone. மனசார அவங்க வரணும். Party is open. We are open to people. We are ready to welcome anyone. இப்போ எனக்கு இவ்வளோ வார்ம் வெல்கம் கொடுத்துருக்காங்கன்னா யார் வேணாலும் கட்சியில் வந்து சேரலாம். ஆனால் அவங்க மனசார வந்து சேரணும். யாரை சொல்லி தான் அவங்க உள்ளே வந்தாங்கன்னு இருக்கக்கூடாது. பாலிடிக்ஸ் வந்து சும்மா ஆசைக்காக வந்தோமா போனோமான்னு இல்லைங்க. இது வந்து பயங்கரமாக உழைப்பு இருக்குது. நல்லா உழைச்சி இந்த நாடு முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சி அண்ட் ஒரு பொழுப்பு இது. அது அப்படி இருக்கும்போது people cannot be influenced to come into the party. It has to come right from within to join a party. Mrs. Khushbu, you have been in DMK for some time. Now you are in Congress. What is the difference that you see between these parties? I will not draw the line there that what is the difference. There's no point of comparing. There are no comparisons here. I think do you see a opportunity for growth here in Congress? I do not understand what you mean by opportunity for growth. See, if you are saying that I'm looking forward to grow in my stature in the party, yes. I would say that I've just joined. I'm not looking here for நான் வந்து ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டதும் எதுக்கும் நான் இங்கே வரல. உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சீனியர் லீடர்ஸும் ஸ்ரீமதி சோனியா காந்தி அவர்களும் ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்களுக்கும் தெரியும். என்னை உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த பொறுப்பு எனக்கு கொடுத்தா நான் சரியாக செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க முடிவு பண்ணுவாங்க எந்த பொறுப்பு எனக்கு. When you left DMK, you said DMK is a one way. ஒரு வழி பாதை. அதனால தான் நான் இங்க வரேன்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. That's why I'm asking you, how do you think? I think no, that's what I said. நான் வந்து டெஃபினட்டா கம்பேர் பண்ண மாட்டேன். கட்சியிலேருந்து ஏன் வெளியே வந்தேன் அந்த காரணம் அப்போ சொல்லலை, இப்போ சொல்ல விரும்பல. நாளைக்கு யாராவது கேட்டாலும் என் பதில் அதுதான் இருக்கும். கட்சியிலேருந்து எதுக்கு வெளியே வந்தேன் அது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை.
இல்லை பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி பல உயர்வு இருக்குது. உங்கள் குடும்ப தலைவியாக இருக்கீங்க. இந்த நிலையில் தமிழக அரசின் செயல்பாடு, குறிப்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செயல்பாடு கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த குற்றச்சாட்டுகள் நீங்களே சொல்லிட்டீங்க என்னென்ன பிரச்சனைகள். ஒரு குடும்ப தலைவியாக எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. சும்மா நாங்க வந்து சினிமால இருக்கோம், சம்பாதிச்சு வச்சிருக்கோம், அதனால அந்த வழி எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. அதிமுக அரசாங்கத்தினால வந்து பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் வந்து படுற அவஸ்தை நானும் ஒரு குடும்ப தலைவியாக நானும் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். அண்ட் லெட் மீ டெல் யூ, Congress has never been against Sri Lankan Tamilians. We have been against terrorism and we will fight against terrorism till our last breath. காங்கிரஸ் வந்து என்னைக்குமே வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. அவங்களுக்காக எல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலக்கான ஒரு ரிஹாபிலிட்டேஷன் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். பட் என்னன்னா ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் இஸ் அகேன்ஸ்ட் ஈழத்தமிழர்கள், அப்படி கிடையாது. வி ஆர் அகேன்ஸ்ட் டெரரிசம். தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் கடைசி மூச்சு வரை வரைக்கும். We will protest against terrorism. You mean to say LTT is a terrorist organization? Yes, definitely. Anybody who claims the life of an innocent person is definitely a terrorist. Hi, YouTube viewers, please subscribe to Red Pix.